கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். பரிசுத்த வாரமாகிய இன்று பரிசுத்த வாரம் திங்கள் கிழமை. நேற்று ஞாயிறு பவனியாக வந்த இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தவுடன் பவனி நிறைவு பெறுகிறது. எருசலேம் தேவாலயத்திற்கு வந்த ஆண்டவர் அதனை சுற்றி பார்த்து சாயங்காலமான போது தமது 12 சீஷர்களோடு கூட பெத்தானியாவுக்கு திரும்பிச் செல்கிறார். இந்த பெத்தானியா என்கின்ற இந்த பட்டணத்தை குறித்து யோவான் என்பவரது நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்மால் காண முடியும். இந்த யோவான் 11:18 நாம் பார்க்கும் பொழுது இந்த பெத்தானியா என்கின்ற இந்த பட்டணமானது எருசலேமிலிருந்து அது 2 மைல் தூரத்தில் இருந்ததாக வேதாகமம் கற்றுத்தருகிறது. 2 மைல் தூரம் என்பது இக்கால வழக்கின்படி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்டது. பெத்தானியாவிலே இரவு ஓய்வு எடுத்துக்கொண்டு திங்கட்கிழமை காலை மீண்டும் எருசலேம் நகர் நோக்கி இயேசு கிறிஸ்து வருகிறார். காலையில் வரும் பொழுது அவர் ஒன்றும் சாப்பிடாமல் வந்தது உறுதியாகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. தூரத்தில் நின்ற அத்திமரத்தின் அருகில் போய் ஆசையோடு அண்ணாந்து பார்த்து அதன் கிளைகளில் கனியை தேடினார். சகலத்தையும் உண்டாக்கினவர், சர்வத்துக்கும் மேலான கடவுள் அவர். சமுத்திரம் அவருடையது. தம்மை தேடி வந்த 5000க்கு மேற்பட்ட குடும்பத்தினருக்கு 5 அப்பம் 2 மீன்களால் போஷித்தவர். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்றவர். இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு நமது நிமித்தம் தரித்திரரானாரே. இது எவ்வளவு பெரிய கிருபை! பாவம் ஒன்றை தவிர மற்றெல்லாவற்றிலும் நமக்கு ஒப்பாகி சரீரத்தின் பாடுகள், தவிப்பு, பசி, தாகம், கண்ணீர் போன்ற அனைத்தையும் அனுபவித்திருக்கிறபடியால் நமக்காக பரிதவிக்கவும் நமக்கு உதவி செய்யவும் அவர் ஏற்றவராய் இருக்கின்றார் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் காண முடியும். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் not the seasons for figs. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42-44 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் அந்த அத்தி மரத்திலே கனியை தேட போனது தவறா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள ஞானமுள்ள ஆண்டவர் இந்த விஷயத்தில் தப்பிதம் செய்தார் என்று சொல்ல முடியுமோ? அத்திமரங்களை குறித்து அறிந்தோமானால் ஆண்டவர் கனியை தேடி போனது நியாயமென தெரிய வரும். பாலஸ்தீனாவிலே அத்திமரங்கள் ஏராளமாக இருந்ததாக சரித்திரங்கள் தெரிவிக்கின்றன. பெத்தானியா, பெத்பகே, ஒலிவமலை, எருசலேம் ஆகிய இடங்களில் அத்திமரங்களின் திரட்சியினால் பெருஞ்சோலை போல காட்சியளிக்கும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இலைகளுள்ள மரங்களில் இலைகள் மட்டுமின்றி வேறொன்றும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. உடனே கேள்வி எழும்பலாம், மரத்தில் இலைகள் இருப்பது வழக்கம்தானே என்று. ஆனால் அது அத்திமரத்தின் நிகழ்விலே வித்தியாசமானது. சூரிய உஷ்ணத்தால் பழம் பாதிக்கப்படாதபடி இலைகள் தோன்றி கனியை பாதுகாக்குமாம். என்ன அதிசயமான படைப்பு பாருங்கள்! கனிகளின் மீது கனிவுள்ள தேவன் அவர். ஆனால் இம்மரமோ மாய்மாலமாயிற்று. மேலும் அத்திமரமானது வருடத்திற்கு 2-3 முறை பலன் கொடுக்கும். ஒரு மரத்தில் இலை இருந்தால் அதில் நிச்சயம் கனி இருக்கும். நமது ஆண்டவர் பாலஸ்தீனா தேசத்திற்கு அந்நியர் அல்ல. அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். ஆதலால் அத்திப்பழங்களின் விஷயம் அவருக்கு தெளிவாய் தெரிந்திருக்கும். மேலும் அந்த மரத்தில் இலை இருந்தும் காயோ கனியோ பூவோ இல்லாதிருக்கும்போது அது கனி கொடுக்க முடியாத மரம் என்பது புலனாகிறது. இயேசு கிறிஸ்து கனியில்லா மரத்தை சபித்தார். ஜீசஸ் கர்சஸ் த ஃபிக் ட்ரீ. ஆண்டவர் இந்த உலகத்தின் மரம் செடி கொடிகளை படைக்கும் பொழுது பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை
தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்கள் முளைக்கப்படுகிறது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1:11 காண்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே ஒரு உவமையை சொன்னார். அதில் ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டினான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்ட பராமரிப்பு செய்பவனிடம், இதோ 3 வருடங்களாய் இந்த மரத்தில் கனியை தேடினேன், ஒன்றையும் காணேன். அதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருடமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டுள்ளது. உடனே நாம் கேட்பதுண்டு, திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை வைத்துக்கொண்டு கனியை தேடினால் எப்படி கிடைக்கும் என்று. ஆனால் திராட்சை தோட்டமானது அனுதின பராமரிப்பு செய்யப்படும் தோட்டமாகும். அப்படி செய்யும்போது நீர், உரம், மற்ற தேவைகள் அனைத்தையும் அத்திமரத்திற்கு பரிபூர்ணமாய் இருந்திருக்கும். கனி இல்லை என்றால் அதில் பயனில்லை. தோட்ட பராமரிப்பு செய்பவன் இந்த கிருபை நாட்களில் பார்ப்போம் என்று வேண்டுவது நம்மை உணர்வடைய செய்கிறது. நாளைய தினம் நமது கரத்தில் இல்லை. ஒருவேளை சிலர், நான் கடைசி காலத்தில் சிலுவையில் தொங்கிய கல்வனை போல் கடைசி நிமிடத்தில் மனமாறி பரலோகம் சென்றிடுவேன் என்று நினைப்பதுண்டு. ஆனால் கல்வாரியில் ஆண்டவரின் அன்பரை சுத்த கல்வனுக்கு அதுவே முதலும் கடைசியுமாய் அமைந்தது. ஆனால் அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் கனி கொடுக்கவில்லை என்றால் அதில் பலன் இல்லை. எனவேதான் 2ஆம் வருகையில் நியாயாதிபதியாக வருவதை உணர்த்தவே, கனி கொடுக்கவில்லை என்றால் இருளின் தூதனோடு அழிவதே முடிவு என்பதையும், அத்திமரத்தை போல செழிப்பாக இருப்பது போல காணப்பட்டாலும் அத்திமரத்தின் கனி இல்லை என்றால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் அல்ல, சாபமே தங்கும். பாவிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, குணப்படாதவர்களை ஆக்கினைக்கு ஏதுவாக நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அவருக்கு உண்டென்று இந்த உவமைகளில் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மில் விரும்புவது இலைகள் அல்ல, கனிகளே. நாம் கனியற்று இருந்தால் முடிவு பயங்கரம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவாலயத்தை சுத்திகரித்தல். Cleanses the temple. பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு நேராக சென்ற ஆண்டவர் வழியிலே கனியற்ற நிலையில் இருந்த அத்திமரத்தை சவித்தார். பின்னர் அங்கிருந்து நேராக எருசலேம் தேவாலயத்துக்கு வருகின்றார். ஒருபுறம் தேவாலயம் பஸ்கா பண்டிகைக்காக அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. மறுபுறம் பாலஸ்தீனா ரோம ஆளுகைக்கு கீழ் வந்ததும் அங்கே யூத வெள்ளி நாணயமாக செக்காலும், பெக்கா என்கின்ற அரை செக்கலும், ரெப்கா என்ற கால் சேக்கலும், ரோம நாணயமாகிய டெனேரியஸ் என்ற வெள்ளிப்பணமும் வழக்கத்தில் இருந்தது. ரோம நாணயங்களில் ஒரு பக்கத்தில் ராயனுடைய சொரூபம் இருப்பதால் யூதர்கள் சொரூபங்களையும் விக்கிரங்களையும் உபயோகிப்பதில்லை என்பதால் ஆலயத்தில் கொடுக்கப்படும் காணிக்கையானது சொரூபமற்ற யூத நாணயமாகிய அரை சேக்கலாய் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். மேலும் தூரமான இடங்களிலிருந்து வரும் யூதனுக்கு அவ்விடங்களில் யூத நாணயங்கள் கிடைக்காவிட்டால் எருசலேமிலே தாங்கள் கொண்டு வரும் நாணயங்களை மாற்றிக் கொடுக்க கொலு பிஸ்ரா என்று அழைக்கப்படும் காசுக்காரர் அங்கு உண்டு. பிரதான ஆசாரனாகிய அன்னா தனது பிரதிநிதிகள் மூலமாக ஆலயத்தை சுற்றிலும் புற இனத்தார் ஆராதிக்க கூடும் இடத்தை ஆக்கிரமித்து அதிகமான விற்பனை கடைகளை உருவாக்கி வைத்திருந்தார். அவைகளில் காசுக்கடை, பலி செலுத்தும் பொருட்கள் வாங்கும் கடைகள், எண்ணெய், தூபவர்க்கம், திராட்சரசம், புறாக்கள், ஆடுகள், மாடுகள் என பல ஆராதிக்கும் இடத்திலே அமைக்கப்பட்டு வியாபார சந்தையாகவே மாற்றப்பட்டிருந்தது. மேலும் இந்த கடைகளில் வாங்கப்படும் பொருட்கள் மாத்திரமே பலி செலுத்த உகந்தது என்கின்ற அடிப்படையிலே விற்பனையில் மிகுந்த லாபம் ஈட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று உடைத்தெறிந்து சுத்திகரிப்பு செய்தார். இன்றைய சூழ்நிலை எப்படி உள்ளது? தேவ ஆராதனைக்கும் தனி ஜபத்திற்கும் மாத்திரம் தேவாலயத்தை உபயோகப்படுத்துகிறோமா? உலக பிரகாரமான காரியங்கள் தேவாலயத்தில் காணப்படுகிறதா? தேவாலயத்தில் வீண் வழக்கு பேசுவதும், படுத்து உறங்குவதும், பந்தி பரிமாறுவதும், தகாத காரியங்களை பேசுவதும் நியாயமா? கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சங்கீதம் 11:4 காண்கின்றோம். உணர்வோடு ஆலயத்தை பயன்படுத்துவோம். தேவாலயத்தில் வந்தவர்கள் சொஸ்தமாகுதல், ஹீல்ஸ் த சிக்.
தேவாலய சுத்திகரிப்பினால் வெகுண்டு எழுத பிரதான ஆசாரியர்களை இயேசு கவனியாது அவரை பின்பற்றும் பக்தியுள்ளவர்களை கண்ணோக்கினார். மேலும் அங்கு வழக்கமாக கூடும் ஆறுதல் தேடும் மக்களுக்கும் கண் பார்வையற்றோர் நடக்க இயலாதவர்களை சொஸ்தமாக்கி அற்புதங்களையும் செய்தார். இவர்கள் வழக்கமாக அலங்கார வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்பவர்கள். அவர்களுக்கு அலங்கார வாசலில் அலங்கோலமாய் நிற்கக்கூடாதது கருதி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். நாமும் அவரண்டை விசுவாசத்துடன் சேரும் பொழுது இன்றும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடுதல். டு கில் ஹிம் பிகின். லூக்கா 19 அதிகாரம் 47-48 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்ததால் தங்களுடைய வருமானத்தை இழந்த பிரதான ஆசாரியர் வேதபாரர்கள் விரோதமாய் வெகுண்டு எழுந்தார்கள். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்றினபடியினால் அதை எப்படி செய்யலாம் என்று பிரயாசப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வரலவர்களாய் இல்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் காண்கின்றோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யோவான் 15:12 காண்கிறோம். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி இதா அதை சுத்தம் பண்ணுகிறார். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. நம்முடைய பிரயாசங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காகவா அல்லது அவருக்கு விரோதமாகவா? உணர்வடையுங்கள். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களிடம் ஆவியின் கனி உண்டா? என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று யோவான் 15:5 குமாரனாகிய கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன். கனி கொடுத்தால் சரி என்கின்ற கிருபையின் காலத்தில் கனி கொடுக்க ஒப்படைப்போம். மிகுந்த கனிகளை அவருக்கென்று கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் என்று இந்த பரிசுத்த வாரம் திங்கள் கிழமையிலே நம்மை அர்ப்பணித்து தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் பயன்படுத்தப்படுவோமாக. ஆமென்.